ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வாய்ஸ் மட்டும்தான் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பீச் போயிட்டு வந்தோமா, ஒரு 3-3.5 மணி நேரம் பீச்சில் 3 பீச்சை சுற்றி பார்த்தோம். ஸோ அந்த உப்பு காற்று என்னாச்சு, முடியெல்லாம் ட்ரை ஆகி, ஃபேஸ் எல்லாம் ட்ரை ஆகி, அதுக்கப்புறம் ஸ்கின்னெல்லாம் பிசு பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நல்லா தேங்காய் எண்ணெய் எடுத்து ஹேருக்கு கை காலெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு தூங்கியாச்சு. இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஹேர் பேக்கும் ஒரு ஃபேஸ் பேக்கே கை காலுக்கும் போட்டாச்சுன்னு வைங்களா. எல்லாம் போட்டுட்டு அப்படி ஊற வச்சுருக்கிறதுனால ஃபேஸ் காமிக்க முடியாது. ஸோ இப்போ எங்கள் அத்தை வீட்டில் தான் இருக்கேன். நான் ஆல்ரெடி இந்த வீட்டை சுற்றி நான் உங்களுக்கு டூர் காமிச்சிருக்கேன், கார்டன் டூர்லாம். ஸோ இப்போவும் காமிக்கிறேன் பாருங்கள். சுற்றி தென்னந்தோப்பு, ஓகே, ஒரு இயற்கையான அப்படியே சூழல், ஃபுல்லாக தென்னை மரம் தான். எங்கள் வீட்டோட ஆப்போசிட் ஃபுல்லாக தென்னை மரம். அப்படியே மழை வர மாதிரியே இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும். மாங்காய் மரம், இது எங்கள் அத்தை வீட்டு மாங்காய் மரம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாங்காய் தொங்கும். உங்களுக்கு தெரியலையோ? அந்த பக்கம் காமிக்கிறேன். இப்போ தெரியுதா? 4 மாங்காய் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கீழெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். சரி, இருந்தாலும் புது சப்ஸ்கிரைபருக்காகவும் யாராவது மறந்துட்டீங்கன்னாலும் நான் திருப்பி காமிக்கிறேன். நான் பழைய வீடியோ போய் பார்ப்பீங்க, அதுக்காக உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம நானே போய் காமிச்சிடுறேன். அத்தை மீன் தட்டெல்லாம் பறக்க போகுது அங்கே, அது பாதுகாவலாக இருங்க அப்படின்னா என் பின்னாடியே வரீங்க. இல்லை, தட்டெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. செம்ம காற்று ஃப்ரெண்ட்ஸ். ஓலை மட்டெல்லாம் விழுது டமால் டுமில்னு. ஆமாம்மா, நீங்கள் அதெல்லாம் உள்ள வைங்க. இந்த வரேன். செம்ம காற்று. அந்த மேலே தெரியுதா? ஜூம் பண்ணுங்க உங்களுக்கு. சக்கை, பலா, காய், பழம் இல்லை காய் ஆல்ரெடி பழுத்து. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணவா? இப்போ தெரியும் பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு, இன்னும் பழுக்கலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பழுத்து விழுந்துச்சு. நான் வந்து 2வது நாள் அதை வந்து நாங்கள் பக்கத்தில் கொடுத்து வெட்டி தின்னாச்சு. அந்த பழத்தை முடிச்சாச்சு. இப்போ ஒரு பிஞ்சு காய் ஒன்று விழுந்திருக்கு. அதை வந்து கூட்டு மாதிரி பண்ணலான்னு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். சக்கை கூட்டு. எப்படி காற்றடிக்குது பார்த்தீங்களா? இந்த நாகர்கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே இது தான். எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை வரும்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. திடீர்னு கிளைமேட் மாறிடும். காலையில் 11 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெயில், மழை வரும்னு யாரும் கெஸ் பண்ணல. ஸோ இது வந்து இந்த சைடு கார்டன், ஓகே, கருவேப்பிலை. ஸோ இந்த சைடு கார்டன். போன வீடியோவில் காமிச்ச ஜெரி வந்து இல்லை, ஏன்னா இங்கே வீட்டில் ஆள் இல்லை, மெயின்டைன் பண்ண முடியல, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றதுனால அதை வந்து நாங்கள் பக்கத்தில் கொடுத்தாச்சு. ஸோ அதனால் எப்போயாவது மாடியில் வந்தால் கத்துவான், விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. என்ன பண்ண முடியும், அதை பார்க்க முடியலல்ல, அதுக்கு சாப்பாடு போட்டு. ஸோ அதனால் ஜெரியை வந்து ஒரு சேஃபான இடத்துல விட்டாச்சு. ஓகே, எப்படி மழை வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த ஊர் நாகர்கோவில் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி கிளைமேட், இந்த மாதிரி இயற்கை காற்று இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஏசி காற்று வாங்கினவங்களுக்கு இந்த காற்று ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நான் ஜூமில் வச்சுருக்கேன், பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. இந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் காமிக்கிறேன், இப்போ தெரியுதா? இந்த பக்கம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம பீச் போனோம்ல,
இப்போ கிழக்கு பக்கம் பீச்சில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க, தடைக்காலம் இல்லை. ஐயோ என்ன இந்த கிச்சன் இருட்டாக இருக்குது. ஓகே தெரியுது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கூட உங்களுக்கு ஓரளவு தெரியுது இல்லை. ஸோ அந்த கிழக்கு பக்கம் இருக்க கடற்கரையில் வந்து மீன் பிடிக்க விட்டதுனால மீனை வந்து இந்த வலையில் பிடிச்சிட்டு வருவாங்களே, அப்போ வந்து இந்த சின்ன மீன் ஒரு மாதிரிப்பட்ட மீனெல்லாம் அந்த வலையை உதறும் போது அப்படி செதறும். அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பீச்சு பார்க்க வரவங்க சுற்றி பார்க்குறவங்களும் அதை கொண்டு போகலாம். ஒரு கவர் கொண்டு போயோ ஒரு பக்கெட் கொண்டு போயோ அப்படி கொண்டு வந்த மீனில் எங்களுக்கு கொஞ்சம் வந்த மீன் தான் இந்த மீன். சிரிக்காதீங்க அத்தை, அவங்களுக்கு தெரியாதுல்ல இதெல்லாம். சிரிக்கிறாங்கப்பா நான் சொன்னதுனால, நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த மீனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்களுக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஒருத்தவங்கன்னா தெரிஞ்சவங்க ஒரு ஆண்டி கொடுத்தாங்க. அதை வந்து நாங்கள் நேற்று இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க வீட்டில், நாங்கள் தான் ஆள் இல்லையே. அப்புறம் காலையில் ஒருத்தவங்களுக்கு கிட்ட கொடுத்து அதை கழுவ சொல்லி மசாலா தடவியாச்சு. நான் வந்து அழகாக பொரிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி காமிக்கிறது இப்போ தெரியுதா? இது வந்து குட்டி பாறை இது நான் வீடியோக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சேன், அதனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். குட்டி பாறை. ஸோ ஒரு 8 பீஸ் மீன். இது நானும் அத்தையும் சாப்பிட்றதுக்கு மட்டும். இப்போது மழைக்காக நல்லா கட் பண்ண வெங்காயம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான பொடி. இந்த மீன் மேலே போட்டு இந்த ஆனியன் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நேற்று பீச்சில் ஒருத்தவங்க இப்படி தான் பண்ணி கொடுத்தாங்க. அந்த கிழங்கு ஒரு வீடியோ வரும், இப்போ இல்லை கொஞ்சம் லேட்டாக நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த கிழங்கு மீன் வீடியோவில் இந்த வெங்காயம் அந்த மீனை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு அது மேலே அந்த மசாலா போட்டு கொடுத்தாங்க. இது ஒரு சீக்ரெட் மசாலா, ஓகேவா? அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பீச் சைடு மீன் பொரிப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட இருந்து அந்த கேட்ட சீக்ரெட் மசாலா. ஸோ இப்போது இந்த பொரிச்ச மீன் மேலே இந்த மசாலாவை போட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நானும் அத்தையும் சாப்பிட போகிறோம். மீன் சாப்பிடுங்க. மீன் ரொம்ப 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 நல்லது. ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. மீனோட மண்டை, அதில் இருக்க கண், அதில் இருக்க மூளை, அது எல்லாமே நம்மளுக்கு நல்லது. ஸோ நம்ம கண் நல்லா இருக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின் நல்லா இருக்கிறதுக்கும், நம்ம ஹேர் நல்லா இருக்கிறதுக்கும், முக்கியமாக இந்த குட்டி குட்டி மீன் டைப்லலாம் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குது. சிலருக்கு வந்து என்னமோ ஒரு டேப்லெட் தருவாங்களே, ஃபோலிக் ஆசிட். கரெக்ட், ஃபோலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் தருவாங்க. அந்த டேப்லெட்டு வந்து அந்த டேப்லெட்டில் உள்ள சத்து வந்து நம்மளுக்கு மீனில் கிடைக்கும், மீன் நிறைய சாப்பிடும்போது. அதே மாதிரி மீன் எண்ணெய் டேப்லெட்டும் கொடுப்பாங்க, கண்ணுக்கு சம்மந்தமாவா எதுக்கோ தருவாங்க அந்த மீன் எண்ணெய் டேப்லெட். ஸோ அதெல்லாம் நம்ம டேப்லெட்டை தேடி போகிறதுக்கு பதிலாக இப்படி இயற்கையாக கிடைக்கிற மீனை அப்பப்போ பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இங்கெல்லாம் மீன் சீப் அண்ட் பெஸ்ட்டு, நம்மளுக்கு நினச்ச நேரம் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் இங்கே எங்கள் ஊருக்கு வந்தால் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மீனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நம்ம இங்கேருந்து வந்து அதை ஐஸில் வச்சு 4 நாள் 5 நாள் ஆன மீன் தானே நமக்கு சாப்பிட்டு பழக்கம் நம்ம ஊர்லலாம். ஆனால் அப்படியே பிடிச்சி அப்படியே எடுத்து அன்றைக்கே மசாலா போட்டு அன்றைக்கே சமைச்சு சாப்பிட்ற அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நாகர்கோவில் வந்தால் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஃபிஷ்ஷு ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க குக் பண்ணுற விதம், அந்த டேஸ்ட் எல்லாமே வேறு லெவல். நீங்கள் அதை எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதுக்கு நான் வந்து 100% கேரண்டி சொல்வேன். ஸோ நல்லா ஃபிஷ் சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னா இந்த ஊருக்கு வந்துடலாம். வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு டேஸ்டியாக இருக்கும். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நாங்கள் இப்போ இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டு இந்த ரெய்னி கிளைமேட்டை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் சின்ன சின்ன குட்டி குட்டி மொமெண்ட்டை ரசித்து ருசித்து வாழுங்க. ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோங்க. எதுவுமே வீட்டில் குக் பண்ணி சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே.